அப்பா நீங்க பேச போற
அப்பா உங்க ஆளுக்கு எங்க கொண்டு வந்தவரே உங்க நன்றி ராஜா. அப்பா நன்றி 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 அப்பா. வராதே ஆத்மாக்களே ஆண்டவரே வர முடியாத தடைப்பட்டு இருக்காங்க சப்பா. அப்பா அதே ஆத்மாக்களே சப்பா இந்த வட்டத்துல பண்ணுவாங்க சப்பா. இந்த வட்டத்துல ஆளுக்கு கண்டுறாங்க அப்பா யார பண்ணிடுவா பண்ணுவாங்க சப்பா. ஆளுக்கு பண்ணுவாங்க சப்பா. அப்பா அதே மன கஷ்டத்தை பண்ணுவாங்க சப்பா. பாருங்க பசங்களா பண்ணுவாங்க சப்பா. என்னது பேசினே என்ன பண்ணுச்சு பேசினே பறந்து போச்சு. அவர் முடிக்கல ஆண்டவர் சீக்கிரம் வர சீக்கிரம் வர சீக்கிரம் வர என்னது தட்டிக்கிட்டு டம்மு இருந்துச்சான். என்னது இந்த பாப்பா மேல இருந்து போச்சான். பாப்பா ஒரு நாய மேல வந்து வச்சுக்கோமே நபானபான்னு கத்துதான் நாயா. அப்பயே கேட்க போயிட்டு அப்பயே அவனு சொன்னதோ சீக்கிரமா வர சீக்கிரமா சொன்னாரு. தட்டி தட்டி பேசினாரு. நான் வழி விட்டுருந்தாக்கா என் மேல வந்து இருந்திருக்குமா அது அலையிலையா இதுவும் அறியாமதான் அலையிலையா. அது எப்பொழுது இன்னைக்கு ஆண்டவர் இரண்டாம் வருகைக்கு முன்பதாக தேவன் ஒரு மகத்தான காரியம் எழுப்புதல். அது ஆண்டவர் வருகை வர வேண்டும் என்று சொன்னால் சபை ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. எதுல ஒருமனப்படணும்? சோறு ஆக்கிறதுல கிடையாதுங்க, சாப்பிடுறதுல கிடையாதுங்க. எழுப்புதல் வரும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? இன்னைக்கு எழுப்புதல் வரணும். அந்த இரண்டாம் வருகை ஆண்டவரே இந்த ஜென்மம் முடித்து முன்ன இந்த வருகை பார்க்க வேண்டும் என்று சொன்னார். இப்படி கிறிஸ்தவன் சொன்னார், நீ கிறிஸ்தவன் பைபிள் தூக்குறான் கையால் வெட்டிடுவோம். அந்தி கிறிஸ்துவ என்றால் கிறிஸ்துவ அல்லாதவர்கள். என்னது உதாரணம் சொல்றான், ஒரே வீட்டுல இருப்பான். என்னது அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணி இருக்கும், அண்ணன் இருப்பான், மச்சனா இருப்பான். ஆனா பலிகாடு யாரா மாறுவாங்க? அதே போல நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், நீங்களும் இயேசுவை ஏற்று. ஓகே, அனைவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை நாம் பின்பற்றுகிறோமா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் ட்ரெஸ் போட்டுக்கிறோம், ஆமா தானே? ஒரு 2000 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய், 200 ரூபாய், 300 ரூபாய் இருக்கலாம். எனக்கு என் பிள்ளைங்க சூப்பராக இருக்குதா? ஆனால் எவ்வளோ தெரியல, ஆனால் நல்லா இருக்குது. ஆமா இல்லையா? என் வீட்டில் சொன்னாங்க முன்னாடி ஃபோன் பண்ணி, இங்கே பாரு நீ இஷ்டம் போல போட்டு வராத, இது இஷ்டம் போல போட்டு வராது. எங்க வராது? அவன் எங்க ஊருக்கு போயிட்டாங்க. அவன் நல்லா போட்டு அங்கே நம்ம போனேன். இஷ்டம் போல போட்டுன்னு வராத, எங்க பெங்களூருக்கு வராத. நாங்கள் பார்க்க போகிறதும் தெரியுது, அவங்க பார்க்க போகிறதுல கண்டிப்பாக பண்ணேன். நான் சொன்னேன், இப்போ 3 மணிக்கு ஆரம்பிச்சு நீங்க இருந்தாக்கா நீ சொல்லுங்க. என்னது நீங்கள் இருந்தா நான் சொல்வதை கேட்கிறேன். நீங்க ஊர்ல இல்ல, நீங்க ஊர்ல யார் ஐந்து கொடுப்பா? நீங்க ஊர்ல நீ பேசாத. எனக்கு எது இஷ்டமோ அது நானு போட்டிட்டு ஆனா இதை ஒரு இஷ்டம் ஏன் சொல்றேன்னாக்கா, இந்த கடைசி நாங்க அந்தி கிறிஸ்து குடும்பத்தோடு இருப்போம். அந்த குடும்பத்தை அவன் கலக்க மாட்டான். ஆமென். அதே போல நீங்க சபையோடு இருப்போம். இந்த சபைக்குள் இருக்கிற நமக்குள்ள பேச்சு வார்த்தை எல்லாம் கொடுத்துருவாங்க. கொடுத்துருவாங்க. அவன் எங்க பேசினாலும் நான் பேசுவேன். அவன் கொடுத்தா நான் கொடுப்பேன். அவன் என் வீட்டுக்கு வரல, நான் வரமாட்டேன். அவன் என் பட்சிக்கு வரல, நான் மாட்டாங்க கூப்பிட மாட்டேன். ஒரே குடும்பம், நம்ம அனைவரும் ஒரே கிறிஸ்துவராக இருக்கிறோம். அதான் கிறிஸ்துவ அல்லாத அந்தி கிறிஸ்துவர்கள். நீங்க கிறிஸ்துவராக நம்ம சபையில் இருந்துட்டு பிரிவினை இருந்தால் சபைக்குள்ள எழுப்புதல் வராது. கடைசி வரை இதே குடும்பம். மகாராஜா எப்ப கொடுத்தான்? 2009 குடும்பம் மகாராஜா ஒன்றும் வரல. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்றேனாக்கா ஒரே குடும்பத்தில் இருக்கிறோம், அனைவரும் ஒரே சிந்தியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா அல்லேலூயா. சபை எப்படி எழுதுகிறதோ அதே போல குடும்பம் சொந்த குடும்பத்தை கடத்த தெரியாத நீ ரொம்ப ஓய்வுமாடா என்ன வந்து ஓய்வு தெரிவித்து வந்துட்ட. அல்லேலூயா அல்லேலூயா.
கிறிஸ்துவ பிரியமானவர்களே, நம் குடும்பம் என்கிற திருச்சபையில் நாம் ஒருவரப்பட்டு ஜெபிக்கும் போது செயலாற்றும் போதுதான் சபை கட்டுப்படும், சபைக்குள் எழுப்பது உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு நினைக்கிறேன் எல்லா திருச்சபையும் ஒற்றுமையா இருப்போம்னு நினைக்கிறேன். நம்ம திருச்சபை தமிழ் அதனால எழுப்பது வரல, ஆண்டு வரல நான் நினைக்கிறேன். நம்ம தான் கூட்டப்படுத்த முடியும். பக்கத்து போய் நான் என் குடும்பம் சரியில்லை, பக்கத்து குடும்பம் சரியில்லை சொல்ல முடியுமா? அந்த குடும்பம் அவங்க ஒய்யா இருந்தாங்க, அவங்க ஒய்யா என் வீட்டு நல்லா சொல்ல முடியுமா? ஆமா இல்லையா? ஆக அப்ப நம்ம குடும்பம் சரியா இருக்குமானால் ஒருவேளை ஆண்டவருடைய இரண்டாம் வரை இருந்திருக்குமோ வரும்போது நினைச்சிட்டு ஒருவேளை எழுப்பது உண்டாகாம போவதற்கு காரணம் நாம இருக்க வேண்டும். வெள்ள கிராமத்துல 2ஆம் ஆண்டு நம்ம சபை ஊழியம் நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்ம ஒருமனப்பட்டு செயலாற்றும் போது எழுப்புதல் உண்டாக இருக்கும். அப்படி எழுப்புதல் உண்டாக இருக்குமானால் வெள்ள கிராமம் ஒரு மாற்றத்தை கண்டிருக்கும். இல்லையா? காணவில்லை என்று சொன்னால் சொல்லுவாங்கல்ல, ஒரு குண்டா பானைக்கு அப்ப நம்மில் யாரோ ஒருவர் எவரோ சரியில்லாமல் போன நிமித்தமாக சபைக்குள்ளாக நம்ம கிராமத்துக்குள்ளாக ஒரு எழுப்புதல் உண்டாகாம இருக்கு. நீங்க நம்ம செய்யலாம், 1000 ரூபாய் 1000 கணக்கான செலவு பண்ணி நம்ம செய்தாலும் ஒரு மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் சபைக்குள்ள மாற்றம் இல்லை. புரியுதுங்களா? நீ பேசுறது அர்த்தம் 1000 தெரியாது கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்க? நம்ம எதுக்காக சொல்ல போனோம்? அதற்காக நம்ம ஜெபிச்சோமா? நீங்க ஜெபிச்சீங்களா? தொடர்ந்து 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 என்ன பண்ணாம ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம வெள்ள கிராமத்துல பிள்ளைகளுக்கு ஆத்துமா விலையேறு பெற்றது. அல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு 90 வயசு 80 வயசு ஆயிடுச்சு. எனக்கு 80 வயசு 90 வயசுனாக்கா யாரும் 80 90 வயசு வயதானவங்க 80 90 70 சரிங்க. இந்த வயசான அம்மாங்க இருக்கிறாங்க, வச்சுக்கலாம். இவங்களால என்ன செய்ய முடியும்? சுத்திகரித்து பரிசுத்த 5ஆம் அதிகாரம் 26 27 ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிரியமான மகிமை உள்ள சபையாக அது நமக்கு முன் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். யார் ஒப்பு கொடுத்தது? யார் ஒப்பு கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த சபை கெட்டு போகாம பாவத்தில் நிறைஞ்சிருக்கூடாது, கரைத்தரையற்றவா இருக்கக்கூடாது. கரைத்தரைனா அசிங்கமானது, திருடு, பொய், உபச்சாரம், வேசித்தனம், விக்கிரக ஆராதனை, கழுவு இதெல்லாம் சபைக்குள்ள இருக்கக்கூடாது சொல்லி தம்மை தாமே அவர் சபைக்காக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆக இந்த சபை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்கனவே சொன்னது போல தன் ஜீவனை கொடுத்து மீட்டெடுத்தார். திருசபையை இன்னைக்கு நாம் என்ன பண்றோம்? அழைப்பாக நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அழைச்சு வாங்கணும் என்ன? இந்த வாசி பார்க்கும்போது எதிர விட்டோம். ஆமா எதிர விட்டாங்க. கரைத்தரை முதலானவர்கள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையெடுத்துமான மகிமை உள்ள சபையாக இதை நமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். யாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நீங்க நல்லா இருங்க, தப்பு பண்ணாதீங்க, பொய் பேசாதீங்க, விற்கிறாருங்க அடைச்சு வாங்கி வாயில குடிக்காதீங்க. அப்போ ஆண்டு விரும்புகிறது சிறு பிள்ளைகளுடைய ஆத்மா. இந்த ஆத்மா கெட்டு போகாம பார்த்துக் கொள்கிறது யாருடைய வேலை? சபையுடைய வேலை. அல்லேலூயா. அல்லேலூயா. சபை வந்து கூடயே உட்காந்துக்குமா? முடியாது. மாசத்துக்கு ஒரு முறையோ இல்ல வாரத்துக்கு ஒரு முறையோ அதை என்ன பண்ணுங்க? ஞாயிறு பள்ளி, சண்டே கிளாஸ்
ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளை வச்சு அவர்களை பார்த்து வசனம் கதைகள் சொல்லினோம்னா ஆண்டவர் பக்கமாக நீதியின் பக்கமாக திருப்ப வேண்டும். எங்க யார் திருப்பணும்? சபைதான் திருப்பணும். சபை தவிர்த்து இந்த பிள்ளைக்கு நானும் மாமனோ மச்சனோ சித்தப்பா பெரியப்பா நீ செய்யாதுன்னா ஆனா போட ஒவ்வொரு மாணவர்கள் என்ன நடக்கும் கேட்கும். நம்ம கேள்வி சொல்லுமா ராசினி எங்க அந்த பின்ன எங்கப்பா ராசினி நோட்டீஸ் போடுறது பின்ன கொடுத்துட்டியா? நல்ல சோறு கட்ட போய் எச்சி கட்ட போய் ராசினி வந்தாதான் தெரியும். ராசினி வந்தாதான் தெரியுறாங்க. ராசினியும் வந்துச்சு. அது நோட்டீஸ் போர்டுல போன வாரம் பிரிண்ட் எடுத்துருந்தோம். ஒட்ட முடியல. ஏன்னா ராசினிக்கு தான் தெரியும் சொல்லிட்டாங்க. என்னது பின்னு மஞ்சள் கலரு வெள்ளை கலரு ப்ளூ கலர் சுட்டி நம்ம பின்னு சொல்லுறது ஒரு டப்பால இருக்கும். ராசினி சொம்பதான் காணாம போச்சு. பின்னு கூட காணாம போகுது. ஓகே இல்லாட்டி சொன்னா ஓகே. ஏன்னாக்கா நோட்டீஸ் போர்டு இருந்தா வரணும் போறோம் பார்த்து பார்க்கறது. சபை என்ன பண்ணுது? சபை மக்கள் பார்த்து பார்க்கலாமே. பிரியமானவர்களே எழுப்புதல் வர வேண்டும் சொன்னார். இங்க இருக்கிற 10 இருக்காங்க சபைனா 100 பேர் தான் சபை இல்லைங்க. 50 பேர் தான் சபை இல்லை. 2 பேர் இருந்தாலும் அது சபை. அல்லேலூயா. அந்த 2 பேருக்குள்ள ஒரு மனம் இல்லைனாக்கா இந்த இடத்துல எழுப்புதல் வராது. எழுப்புதல் வரனாக்கா ஆண்டவருடைய அந்த ரகசியம் 2ஆம் வரைக்கும் வராது. எழுப்புதல் வரனாக்கா உனக்குள்ள ஒரு மாற்றம் வராது. ஆசிரியப்பட மாட்டேன், விடுவிக்க மாட்டேன், வியாதி வருவ போராட்ட சங்கடம் வந்துதான் இருக்கும். மூஞ்சி பார்க்க எரிச்சலா இருக்குது. நான் வீட்டு காலை மெதிக்க மாட்டேன். என்ன பண்ணுவேன்? குடும்பத்து மேல வெறுப்பு, சொந்தக்கார மேல வெறுப்பு எல்லாமே வரும். ஏன்னா இருக்கிற ஒரு 2 பேருக்குள்ள ஒற்றுமை இல்லை. அல்லேலூயா. ஒரு பழமொழி இருமனம் ஒரு மனம் பட்டால் திருமணம். திருக்குறள் இருமனம் ஒரு மனம் பட்டாதான் திருமணம் வரும். பட் பிடிக்காத பொண்ணு கல்யாணம் காலையில ஓடிடுவாங்க. அவன் நடிச்சிருப்பான், ரதியா நடிச்சிருப்பான். பிடிக்காத கருவு பொண்ணு கட்டும்போது பண்ணுவான், ஓடிடுவான் விட்டுட்டு. என் அப்பா கட்ட அம்மா கட்ட அவனை கட்டினாக்கா இவன் என்ன கட்டி வைக்கிறாங்க. இவங்கள வாழ்த்து விட நான் கல்யாணம் ஓடிடுவாங்க. ஆமா இல்லையா? இதே போலதான் நீங்க இருக்கிற நமக்குள்ள ஒரு மனம் இல்லாம எடுப்பது உண்டாகாது. அல்லேலூயா. பிரியமானவர்களே ஒரு மனம் மிகவும் அவசியம். ஒரு மனம் படுவதுதான் சபைக்கு எழுப்புதல் அவசியம். சபைக்கு எழுப்புதல் வந்தால்தான் கிராமத்துக்குள்ள எழுப்புதல் வரும். கிராமத்துக்குள்ள எழுப்புதல் வந்தால்தான் உங்களுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாகும். அல்லேலூயா. இத்தனை மாற்றங்கள் உண்டால் ஆண்டவருடைய 2ஆம் வரை நம்ம பார்க்க முடியும். அந்த ஆய்வுகள் சரிப்படுத்த வேண்டுமோ அந்த காரியங்கள் பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆண்டவரே எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழிநடத்தும்படியா நான் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் மத்தியிலே ஊழியக்காரர்கள் நீர் என்னை வைத்திருக்கிறீர்கள் நன்றி செலுத்துகிறோம். நான் ஒன்றுக்கும் தகுதி இல்லாத மாற்று ரீதியாகவும் சிந்த ரீதியாக நான் கரையை படைந்தவனா இந்த நாட்களில் என்ன வேண்டும் என்று சொல்லி பேச அழைத்து ஆண்டவரே இந்த கனமான ஊழியத்தை கனமற்றவன் ஆண்டவரே கனப்படுத்தி ஆண்டவரே என்னை வைத்திருக்க நன்றி சொல்லுகிறோம். உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆத்மா வெளியேறு பெற்று இவரை சீர்படுத்தி ஆண்டவரே சிறப்படுத்தி அந்த நித்திய வாழ்க்கைக்குள்ள வழிநடத்த பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய ஞானமும் அறிவும் விவேகத்தை தந்து வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. மற்றும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரே வாரந்தோறும் கூடி ஜெபிக்கும் போதெல்லாம் ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளுக்கு உண்ட தேவையான ஆகாரத்தை சரியான நேரத்தில் ஆண்டவரே அவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனம் ஆண்டவரே அப்பா எங்கள் வாழ்க்கைக்கு தீபமா இருக்கிறது. வசனங்கள் செயல்படும்படியாக உயிர்ப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். திருசபையும்
உங்களுடைய பிள்ளைகள் விசுவாசிகள் கர்த்தர் அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை மேல ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே இருப்பதிலே வாஞ்சியே ஆண்டவரே பாடிக்கிறோம். இருப்பதற்கு உண்டான காரியங்களால் திட்டமிட்டு செயல்படுத்தும்படியாய் எங்களுக்கு ஞானத்தை தரும்படியாய் செபிக்கிறோம். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளை மேல ஆண்டவரே உடைய உன்னத அபிஷேகம் ஊற்றும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வழிநடத்துக இயேசு கிறிஸ்துவின் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் தகப்பனே ஆமென். அவர் சொல்லுவோமாக என் ஆத்துமாவே என் முழுவதுமே என் ஆத்துமாவே கர்த்தர் சிறு சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான வைக்கும் நாளிலே கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்று நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. தெய்வம் கொடுக்கும் தேவனுக்கு ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் வாக்கு